சென்னையில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 3500க்கும் அதிகமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி நீட் தேர்வை ரத்து செய்வோம் என திமுக அரசு கபட நாடகம் ஆடுவதாகவும், தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாகவும் கூறி திமுக அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்கவில்லை எனவும், 10 மாத கால அவகாசம் இருந்தும் டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் F4 கார் பந்தயம் போன்ற ஆடம்பர செலவுகளால் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியும், தமிழகத்தில் விரைந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தியும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் எனவும், தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழகத்திற்கான நிதி பகிர்வை மத்திய அரசு பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.